ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் வந்து அவர் முதலமைச்சரா வந்தப்போ 3 கையெழுத்து இட்டாரு. அதுல ஒரு முக்கியமான கையெழுத்து என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அப்படிங்கிறத ஒண்ண உருவாக்குனாரு. அதுக்கான இனாகுரேஷன் இன்னைக்கு நடந்துச்சு. அந்த இனாகுரேஷன்ல சிஎம் விஜய் வந்து என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும்போது வணக்கம் எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ஒரு நன்றிகள தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது தேர்தலுக்கு முன்னாடியே நான் கொடுத்த வாக்குறுதி தான். சும்மா நான் வாக்குறுதி குடுக்குற ஆள் இல்ல. இந்த வாக்குறுதியோட முதல் கட்டம்னு இத வந்து இன்னைக்கு இனாகுரேஷன் பண்ணாரு. அதே மாரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து எதனால வந்து இந்த மாரி பெண்கள வந்து அதாவது பாலியல் குற்றங்கள், பெண்கள வந்து அவமதிப்பு செய்றது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து போதைப் பொருட்களால தான் நடக்குது. அதுக்கும் சில விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க இது இன்னைக்கு நேத்து இந்த போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இதுக்கான காரணம் யாருங்கிறதையும் அவர் சிம்பாலிக்கா தான் சொன்னாரு. யாரையும் பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லல. அடுத்து இது மாதிரி குற்றங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தனி மனித ஒழுக்கத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நெறைய குற்றங்கள் வந்து நிச்சயம் வந்து குறைஞ்சிரும். அதே மாரி ஒரு நாட்டுக்கு வந்து பெண்கள் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து மரியாதையோட நடத்தப்படணும். அதுக்காக இந்த சிங்கப்படை திட்டத்த நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இதுக்கு வந்து தமிழக அரசுலேருந்து கிட்டத்தட்ட 350 கோடிகளுக்கு மேல இதுக்காக வந்து முதலீடு நாங்க செஞ்சிருக்கோம். அதே சமயம் ஒரு 2500 பணியிடங்களும் இதுக்காக வந்து கிரியேட் பண்ணோம். அதே மாரி இந்த திட்டம் உருவாக இதன் பின்னணியில பல காவல்துறையினர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே முதல்ல வந்து ட்ரோன் வசதிகள், அதே மாரி வந்து ஒரு குற்றங்கள் வந்து நடக்கறதுக்கு முன்னாடியே அத தடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜிய நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நாங்க என்னதான் திட்டங்கள் அறிவிச்சாலும், ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது இப்போ வளர்ச்சி பணிகள் நெறைய இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம். பெண்கள் வந்து மரியாதையோட இருக்கிறது தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதே போல பெண்களுக்கு எதிரா அந்த பாலியல் வழக்குகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா, போலீஸ்ட்டேருந்து வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாரி ஃபாஸ்ட் பேஸ்டுல வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும்ங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே சமயம் இன்னொரு ஒரு பாயிண்ட்டையும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. என்னன்னா, இத பயன்படுத்தி யாரும் வந்து ஒரு நிரபராதிய தண்டிக்கக் கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அவர் பேசினதுல வந்து ஒரு முக்கிய அம்சமாக இருக்கு. வழக்கம் போல வந்து கடைசியா அவர் பேச்ச முடிக்கும்போது எப்பயும் சொல்றது தான், "கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்ங்கிற" மாரி சொன்னாரு. இது சிங்கப்பெண் பாதுகாப்பு படைய உருவாக்கிட்டு அந்த இனாகுரேஷன்ல சிஎம் விஜய் பேசினது. அந்த திட்டத்துக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் தெரிவிக்கிறோம்.